அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று என்னுடைய நாத்தனார் பொண்ணுக்கு சீமந்தன் போயிருந்தேன். எனக்கு 4 சிஸ்டர் இன் லாஸ் இருக்காங்க. அதில் கடைசி நாத்தனார் பொண்ணுக்கு சீமந்தம். அந்த சீமந்தத்துக்கு அவங்க ஒரு gift கொடுத்தாங்க. அதில் வளையல், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சளும் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் கிஃப்டாக கொடுத்தாங்க. டிஃபன் பாக்ஸ் ஸ்கூலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்டு, கிர்னி பழம், முந்திரி ஸ்வீட்டு, வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா, நம்ம இந்த சீமந்தத்துக்கு போகும்போது யார் என்னென்ன வாங்கிட்டு வராங்களோ அது அத்தனையும் என்ன பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி என்னுடைய 4 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர் இன் லாஸ். அதில் இந்த 2 பேர் ரொம்ப ரொம்ப திறமையானவங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மாதிரி பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. எங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கே கூட எனக்கு அது எப்படி கொடுக்கறது, போகிறது, அதிகமாக கொடுத்துருவோமோ கம்மியாக கொடுத்துருவோமோ அந்த பயம் இருக்கும். ஆனால் அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. இதில் ஒரு நாத்தனார் என்னுடைய சம்மந்தி. அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், யாருக்கு எதுனாலும் எந்த வீடாக இருந்தாலும் போயிட்டு உடனே வேலை செய்யறதுலும் சரி, இந்த மாதிரி நம்மளை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. என் பொண்ணு கல்யாணத்தப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் வந்ததெல்லாம் கூட அவங்க பையனுக்கு தான் என்னுடைய பொண்ணை கொடுத்தேன் நான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வந்தோடனே வேறு எதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட எங்கள் வீட்டில் என் பொண்ணு வயசுக்கு ஃபங்க்ஷன் அப்போ போதெல்லாம் கூட அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக வந்ததெல்லாம் டக்குன்னு உட்காந்து கூட யாராவது ஒருத்தவங்க இன்னொரு சிஸ்டர் இன் லாஸ் வருவாங்க. அவங்களையும் உட்கார வச்சுட்டு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. 20-30 பாக்கெட் போட்டு வச்சுருவாங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு பாக்கெட் கொடுத்து அனுப்புவாங்க. இது ஒரு நல்ல பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்தது அத்தனையும் நம்மளே சாப்பிட முடியாது, எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா. நம்ம வீடு தேடி போயும் கொடுக்க முடியாது. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகும்போது அவங்க கையோடு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய 4 சிஸ்டர் இன் லாஸில் இந்த 2 சிஸ்டர் இன் லாஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. எனக்கு அது மாதிரி பண்ண தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஒத்துக்கின்னு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க எந்த ஃபங்க்ஷனும் உட்காரவே மாட்டாங்க. டக்குன்னு ஃபங்க்ஷன் முடியல யாராவது போயிட போகிறாங்க அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு ரூமில் உட்காந்து கூட 2 பேர் சேர்த்துட்டு அழகாக போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த முந்திரி கேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஸ்வீட் இருக்குது, இது என்ன ஸ்வீட் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வாழைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஸ்கெட்டு, அப்புறம் கிர்னி பழம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் யாராவது இது மாதிரி எடுத்துக்கட்டின்னு செய்வாங்களா? என்னுடைய நாத்தனாருங்க மாதிரி அவ்வளோ அழகாக செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வரும்போதெல்லாம் என்னை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தானே நான் உட்காந்துட்டு தான் இருப்பேன் வழியே. அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வாமா எடுத்து வைமா, இது எல்லோரும் போகும்போது கொடுத்து அனுப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீ வீடு தேடி கொடுக்க முடியாது வாமான்னு சொல்லிட்டு என்னுடைய நாத்தனார், அதாவது என்னுடைய சம்மந்தி அவங்க அழகாக செஞ்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட் தான். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. குறைவாக கொடுத்துருவோமோ அதிகமாக கொடுத்துருவோமோ அப்படிலாம் வேணும். நம்ம எப்படி கொடுக்கணும்னு அவங்க மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே பண்ணணும். ரொம்ப அழகாக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சிஸ்டர்ஸ்.